பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து பெரிய படங்களுக்கு எப்போதுமே முன்னாடி அதை பற்றி பேசுவாங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்து 650 அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்களே சார், நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லைங்க, இந்த பட்ஜெட்டெல்லாம் வந்து நீங்கள் டேபிள் ப்ராஃபிட்டு இது எல்லாமே வந்து மித்து. ஏன்னா 1000 கோடி 2000 கோடி 10,000 கோடி எல்லாமே பொய் தான். எந்த வகையில் சொல்கிறீங்க? ஆமாம், எல்லாமே பொய் தான். ஏன்னா யாருக்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். புரியுது சார். உங்களுக்கு எதாவது தெரியுமா? இல்லை, நம்ம சொல்கிறது தான். சொல்கிறத நீங்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு பயங்கரமாக கொண்டாடிக்கலாமே தவிர, இப்போது விக்ரமுக்கு முன்னாடி விக்ரமுக்கு அப்புறம் அப்படின்னு தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இத்தனை ஃபுட்பாலு, இத்தனை பேர் வந்தாங்க, 475 கோடி பண்ணியிருக்கு. சரி, 475 கோடி பண்ணால், வேர்ல்டு வைடு பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ காசு வரும்னு நினைக்கிறீங்க? 475 கோடியும் வந்துடுமா? இல்லை, ஷேரிங் போகும்ல சார். எப்படி போகும்? அந்த கணக்கே தெரியாது யாருக்கும். ஓகே. 100 கோடியே இன்னி வரைக்கும் 100 கோடியே இன்னி வரைக்கும் ஷேர் வந்ததே கிடையாது. ஓ, நீங்கள் சொல்கிற எல்லா பெஸ்ட்டு படத்துலையுமே 100 கோடி ஷேர் வந்தது கிடையாது. அப்போ கிராஸை பற்றி பேசி நமக்கு என்ன பிரயோஜனம்? 1000 கோடி அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்களே சார், இது எல்லாமே வந்து நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் தான் பண்ணுறீங்க. பட் ஆனால் அது அந்தளவுக்கு நடக்குமா அப்படிங்கிறது கேள்வியாக தான் இருக்குது அப்படிங்க. ஆனால் அந்த தொடர்ச்சியாக அந்த படங்களுக்கு இந்த 1000 கோடி இந்த ப்ரெஷர் வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்களே சார், எக்ஸ்பெக்டேஷன் வைஸில். இது எல்லாமே ரசிகர்கள் பண்ணுறதுங்க. ரசிகர்களை தூண்டி விடுறதுக்கும் ரசிகர்கள் சந்தோஷப்படுறதுக்கும் நடத்துகிற விஷயம்தான் தவிர, இதனால் 1000 கோடி வந்து அவங்களுக்கு என்ன வரப்போகுதுன்றது வந்து தயாரிப்பாளர்களுக்கு தெரியும், நடித்தவங்களுக்கு தெரியும். அதுதான் உண்மையான விஷயமே தவிர, மற்றபடி 1000 கோடின்றது வந்து இட்ஸ் அ கிராஸ் திங், வேர்ல்டு வைட் கிராஸ் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. வேர்ல்டு வைஸ் கிராஸில் வந்து இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் தமிழ்நாட்டில் வந்து 250 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணுதுன்னா 200 கோடியில் 25% டேக்ஸ் போயிடும். ஓகே உங்களுக்கு. ஸோ இப்போ 175 கோடி 50 கோடி ரூபா டேக்ஸ் போயிடும். அப்புறம் வந்து என்ன பர்சன்டேஜில் ஷேர் வருதோ அந்த ஷேர் தேட்டருக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் மாற்றி மாற்றி வரும். இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ எவ்வளோ வரும்? புரியுது சார். அந்த 1000 கோடியில் பாதி கூட வரது டவுட் தான். 200 கோடி தான் தமிழ்நாட்டை பற்றி தான் பேசணும். நீங்கள் அந்த அமெரிக்காவில் இருந்துச்சு, ஜப்பானில் இருந்துச்சு, பாம்பேயில் இருந்துச்சு, இதெல்லாம் வந்து அங்கங்கே வித்துடுறீங்க. விற்றதுக்கப்புறம் அவங்களுக்கு வரக்கூடிய லாபத்தை பற்றி பேசுங்க. லாபம் கிராஸ் அமௌண்ட்டை பேச வேண்டியது தான். ஆனால் அது வந்து 1000 கோடியும் வீட்டுக்கு வந்துடும் நினைக்கிறது போல் ஒரு அபத்தம் கிடையவே கிடையாது. புரியுது சார்.